பிரதர், உங்க வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்ல இவர் மெசேஜ் பண்ணா மட்டும் குரூப்பே ஆக்டிவா இருக்கும்னா அவர் யாரு? ஒருத்தர் இருக்காரு, நம்ம டீம் ரெப்பு, கிளாஸ் ரெப்பே அவர் தான். அவர் எப்போ மெசேஜ் பண்ணாலும் ஒரு கலவரமே ஆயிரும் உள்ள. ஒரு 240 மெசேஜ் உள்ள வந்துடும். என்னடா செல்லு ஹேங் ஆகிற அளவுக்கு பண்ணுவாங்க மெசேஜ். நான்லாம் ஒரு சமயம் லெஃப்டே ஆகிக்கும் குரூப்லாம். அது பயத்திலே இல்லை மரியாதைனாலயா? ரெண்டுமே தான், ஃப்ரெண்ட்ஷிப்பு தான், மரியாதைலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் மெசேஜே பண்ணுறாங்க. அவன் பண்ணாதே ரெஸ்பான்ஸே பண்ணுவான் எல்லாரும். அவன் குரூப்பில் இருக்கனாலே குரூப்பே ஆக்டிவில் இருக்குது. அப்போ நீங்களே மெசேஜ் பண்ணால் அவர் ரிப்ளை பண்ண மாட்டாங்களா? நான் மெசேஜே பண்ண மாட்டேன் இப்போ குரூப்பில். நம்ம மெசேஜ் பண்ணலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அவன் மெசேஜ் பண்ணால் மட்டும் எல்லா பேரும் பார்ப்பாங்க, எல்லா பேரும் ரிப்ளைவும் பண்ணுவாங்க. ப்ரோ, ஒரு டாஸ்க் உங்களுக்கு, ஓகேங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவரை பேச விடாம நீங்க ஏதாவது பேசலாம் இல்ல பாட்டு பாடலாம், ஓகேவா? நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. தட்டான் தட்டான் வண்டி கட்டி பறந்தேன் கோழி தூவாட்டம், மேல நின்று அடிச்சா சூற காத்தாட்டம், பறந்தேன் கோழி தூவாட்டம். ஏன்டா இதெல்லாம் பண்ற? என் கைரேக பார்த்து பேச்சு கதை சொன்னாலே நீயே சாட்சி, நான் போற வர பாதையில நெறிஞ்சி முள்ளு ஒதுக்கும் பார்வை, தட்டான் தட்டான். எப்படி இருந்துச்சு பாட்டு? நல்லா இருக்கா? பாட்டு கேட்கவே இல்லையா? பூச்சுரா. ஏன்டா யாரும் விஜி வந்திருக்காங்களா பாட்டுங்களா? இல்லடா, நானா சும்மா தோணுச்சு அதையும் பாடினேன். சரி, ஐ லவ் யூடா. ஆனா உங்களோட ஃப்ரெண்டு ஒரு கேர்ளுக்கு பெஸ்டியா இருக்காரு, ஸோ நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஏன்? அது எப்படி கரெக்டா? தப்புல. ஏன் பெஸ்டியா இருக்கு தப்பா? எப்படி கரெக்டா? அது பொண்ணு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றணும். புரியுதுங்களா? ஒரு பொண்ணை பெஸ்டிங்கிற பேரில் வச்சு யூஸ் பண்ணிட்டு, அது கண்டிப்பாக பெஸ்டிங்கிறதே ஒரு பொண்ணை யூஸ் பண்ணுறது தான். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவன் தங்கச்சி ஒரு பையன் பெஸ்டியாக யூஸ் பண்ணான், மாட்டினாடா மானஸ்த. கண்டிப்பான முறையில் தப்பு தானே. இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு பெஸ்டியாக இருந்தால் அவன் சும்மா இருப்பானா? முடியாதுல்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இல்லை மக்கா, சோழியை பாருங்களேன். தேவையில்லாமல் அவன் லவுக்குள்ளே போய் பெஸ்டின்னு போகிறதும் இவன் லவுக்குள்ளே போய் பெஸ்டின்னு போகிறது, சோழி என்னையோட தூர விடுங்க, சரியா? அவங்க நல்லா இருக்கட்டும், நீ நல்லா இருக்கேன். பெஸ்டின்னா நீ நல்லா இருக்க மாட்டேன், இந்த பிள்ளைய நல்லா இருக்காது. பொண்ணுங்களுக்கு இதே தான் கதை, சரியா? ஒழுங்காக ஒரு பிள்ளைய காதலிங்க, கடைசி வரை கை கொடுங்க. பொண்ணுங்களுக்கு அதே தான் கேட்டேலா தான் கதை. வீட்டை பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. வாழ்க்கை ஜம்முன்னு போகும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்து ட்ரஸ்ட்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பாய்ஸ்ட்டு அதிகமாக இருக்கா இல்லை கேர்ள்ஸ்ட்டு அதிகமாக இருக்கு? பாய்ஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கு, கேர்ள்ஸ்லாம் வேஸ்ட்டுக்கா. என்னடி சொல்ற? பாய்ஸ் தான்க்கா, அவங்க கூட சுத்தினாலே நல்லா இருக்கும். அதான் மச்சான், பசங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதையும் மறைக்க மாட்டாங்க, பட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. எதனால ஒன்று ஃபஸ்ட்டு யோசிக்கிறது, தேவையில்லாமல் போட்டு மனசில் கஷ்டத்தை உருவாக்குறது, அதெல்லாம் வெட்டி வேலை. நம்ம வாழ்க்கை சொன்னோன்னா போய் அப்படியே அழுதுருவாங்க. நான் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி இல்லைக்கா, அழுகவே கூடாது. எதுக்கு அழுகுற? ஒரு சண்டை வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து பேசிடுவாங்க. கேர்ள்ஸ்லாம் வேஸ்ட், பாய்ஸ் தான்க்கா. பசங்க தான். கேர்ள்ஸ் சண்டை போட்டா என்ன நடக்கும்? பூலோகமே வரும், எல்லாம் இடிஞ்சு விழுந்து பறந்துரும், சட்டி முடியலாம். ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை திட்டினோம்னாலே உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு அழுவாங்கன்னே தெரியாது. பாய்ஸ்ல அப்படி இல்லை. நம்ம ஏதாவது திட்டிட்டோம்னா மண்டையில ஒரு போர்டு, என்ன பேசுறேன், நான் தான் இருக்கேல அப்படின்னு. அவ்வளவே பசங்க தான். ஆல்வேஸ் பாய் ஃப்ரெண்ட்ஷிப் அல்டிமேட். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி எனக்கு லவ் கமிட் ஆயிடுச்சு, இப்போ ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து பிராங்க் பண்ண போறீங்க, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே மாப்பிள்ள இந்த மாதிரி கமிட்டட் ஆயிட்டேன் மாப்பிள்ள. உண்மையாதான்டா சொல்றேன், பொய்க்கலாம் சொல்லடா.
இந்த அவமானம் உனக்கு தேவையா? டேய் பொய்யெல்லாம் சொல்லடா, வேற பிள்ளைகிட்ட எல்லாம் பேசலடா, இந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறேன். உண்மையிலே ஓகே சொல்லிருச்சுடா, இப்ப என்னடா பண்ணலாம்? டேய் என்னடா என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா உனக்கு? சொல்றேன்